Hi everyone. இந்த வீடியோவில் சிம்மமண்டா நெகோஷி அடிஷி எழுதின பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போது இந்த சிம்மமண்டா நெகோஷி அடிச்சி இருக்காங்களே, அவங்க வந்து 15 செப்டம்பர் 1977 பிறந்த ஃபேமஸ் ஒரு நைஜீரியன் நாவலிஸ்ட்டுங்க. இவங்க வந்து இந்த பர்டிகுலர் நாவல் இருக்கு இல்லையா, பர்பிள் ஹைபிஸ்கஸ், இதை வந்து 30th அக்டோபர் 2003 இது வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா கம்பிலி அச்சிக்கி அப்படிங்கிற ஒரு மேஜர் கேரக்டர். அவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்னென்ன விஷயம்லாம் அவங்கள சுற்றி அந்த நாவல் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. த பர்பிள் ஹைபிஸ்கஸ்ங்கிற இந்த நாவல் வந்து அடிச்சியோடைய டெபியூ நாவலுங்க. இதை வந்து போஸ்ட் கலோனியல் நைஜீரியாவில் செட் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனோட தீம்லாம் பார்த்திங்கன்னா ரிலீஜன், ஃபேமிலி, காலனைசேஷன் இதுதான். இப்போது இந்த நைஜீரியன் ரைட்டர் அண்ட் ஆக்டிவிஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, சிம்மமண்டா நெகோஷி அடிச்சியை, இவங்க வந்து போஸ்ட் கலோனியல் ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக, அதாவது விமன் ரைட்டராக இவங்க கன்சிடர் பண்ணப்பட்டிருக்காங்க. இது போக நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. பர்பிள் ஹைபிஸ்கஸ், ஹாஃப் ஆஃப் எல்லோ சன், அப்புறம் அமெரிக்கானா, அப்புறம் எஸ்ஏஸ் கூட இவங்க எழுதியிருக்காங்க. வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற எஸ்ஏ அவங்க எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்காங்க. மம்மாஸ் ஸ்லீப்பிங் ஸ்கார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் புக் கூட எழுதியிருக்காங்க. சரி வாங்க, இந்த பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் சொல்லப்பட்டிருக்க கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம் முதல்ல. அப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்தலாம். கம்பிலி அச்சிக் அப்படிங்கிறவங்க தான் மெயின் கேரக்டர். இவங்க தான் அந்த ஃபேமிலி, அவங்க லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரிலாம் சொல்ல போகிறாங்க. இந்த நாவல் நடக்கும் பொழுது பிகின் ஆகும் பொழுது கம்பிலிக்கு வந்து ஒரு 15 years தான். ரொம்ப ஷையான ஒரு கேரக்டர். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கேத்தலிசம் ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியில் இருக்கிறாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மேன். அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க குழந்தைங்களாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேரக்டர். இந்த நாவல் நடக்கிற டைமில் வந்து நைஜீரியாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் மூமெண்ட், அதாவது அந்த அவங்களுடைய அந்த நாடு வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு பீஸ் லெவலில் இல்லை, ஒரு ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அண்ட் இதுக்கப்புறம் ஜாஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க, சுக்வாக்கா அச்சிக். இந்த ஜாஜா அப்படிங்கிறது கம்பிலியுடைய பிரதர். இப்போ இவங்களோட ஒரு 10 years மூத்த பையன், சரி தானே. ஸோ கம்பிலி மாதிரியே நம்ம ஜாஜாவும் அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய சிஸ்டர், மதர் எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அடி வாங்குகிற ஒரு கேரக்டர். அடி வாங்கிடுவாங்க. அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு கேரக்டர். அப்புறம் இந்த இதில் மெயின் மேன் கேரக்டர் யார் அப்படின்னா பப்பா, அதாவது யுஜீன் அச்சிக். இவங்க தான் அந்த யுனுகு அப்படிங்கிற வில்லேஜுடைய முக்கியமான நபர். அந்த யுனுகுங்கிற வில்லேஜே அதில் இருக்கிற ஒரு மேஜர் பர்சனாலிட்டி அப்படின்னா நம்ம கம்பிலியோடைய அப்பா யுஜீன் அச்சிக் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்புறம் நைஜீரியாவுடைய கரப்டான கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் எழுதுகிறாங்க. பட் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேத்தலிசிசம் ஃபாலோ பண்ணுறவர். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ வந்து அந்த ஒய்ஃப், சில்ட்ரன் அவங்களோட பிஹேவியர் சரியில்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்புறம் அவங்களுடைய அம்மா வந்து பியாட்ரைஸ் அச்சிக். இவங்க வந்து ரொம்ப ரிலீஜியஸான லேடி தான். ஹஸ்பண்டுக்கு அடங்கி போகிற ஒரு ஒய்ஃப் மாதிரி காட்டுறாங்க. அவங்க சொல்கிற வேலைக்கெலாம் நான் ஒபே பண்ணுறேன், அவங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் இவங்க கேட்டுக்கு வளர்றது. அப்புறம் பப்பாவுடைய சிஸ்டர் ஆண்டி இஃபியோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவங்க வந்து யூனிவர்சிட்டியில், அதாவது நுசுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அது பக்கத்தில் உள்ள யூனிவர்சிட்டியில் இவங்க டீச் பண்ணுறாங்க. இவங்க வந்து விடோ. இவங்களுக்கு ஒரு 3 children இருக்கிறாங்க. பட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சேலரி தான் இவங்க ஏர்ன் பண்ணாலும் ரொம்ப அவுட் ஸ்போக்கனுங்க. இவங்களும் ரொம்ப லிபரலாக, இவங்க வந்து அந்த ரிலீஜன், அவங்களோட ட்ரெடிஷன் இதெல்லாம் ரொம்பவே மதிக்கக்கூடிய ஒரு லேடி தான் இஃபியோமா ஆண்ட், அந்த பப்பாவுடைய சிஸ்டர். இது போக நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் வருங்க. அதை நான் உங்களுக்கு நாவலுடைய சம்மரி வரும் பொழுது அவங்களுடைய ரோல் இருந்தது அப்படின்னா நான் அதிலே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த நாவலுடைய டைட்டில் முதல்ல நம்ம பார்க்கலாம்.
பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த நாவலில் காட்ட மாதிரி காட்டுவாங்க, அமைச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளாருடைய ப்ளூமிங் மொமெண்ட் இது வந்து எவ்வளோ தூரம் புது விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதை நியூ வே ஆஃப் லைஃப் லிவிங், அந்த எக்ஸ்பெரிமெண்டல் நியூ லிவிங், அது வந்து அந்த பர்பிள் ஹைபிஸ்கஸோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹைபிஸ்கஸ் அப்படின்னா அதனுடைய கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த நாவலில் ஆண்டி இஃபியோமா சொன்ன இல்லையா, அவங்களுடைய கார்டனில் பர்பிள் ஹைபிஸ்கஸ் அந்த ஃப்ளார் வந்து இருக்குது. எப்படின்னா இது அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்டேஷனுடைய ரிசல்ட்டாக நம்ம ஆண்டி இஃபியோமாவுடைய கார்டனில் அந்த பர்பிள் ஹைபிஸ்கஸ் இருக்கும். இதில் இந்த ஜார்ஜா கம்பிலி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க வந்து சில ஹைபிஸ்கஸ், பர்பிள் ஹைபிஸ்கஸை இஃபியோமா கார்டனில் இருந்து எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கார்டனில் அப்பாவுடைய, அதாவது பப்பான்னு சொன்ன இல்லையா, அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல், அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய கார்டனில் வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ஆண்டி இஃபியோமா வந்து ரொம்ப லிபரலாக இருப்பாங்க, அவுட் ஸ்போக்கன், ரொம்ப ப்ராக்ரெசிவ் மென்டாலிட்டி உடையவங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே விஷயம் வந்து இப்போ ஜார்ஜாவும் கம்பிலியும் அவங்க லைஃப்பில் கண்டினியூ பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுங்க. அதுதான் இந்த பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த நாவலுக்கு வந்து நம்ம சிம்மமண்டா நிகோஷி அடித்து வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, வாங்க இப்போ நாவலுடைய சம்மரி பார்க்கலாம். இது வந்து அந்த 15 ஓல்டான கம்பிலி அடிச்சி அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க நரேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் நியூஸ் பேப்பர் ஓனர் அப்புறம் ஆண்டர்ப்ரனருடைய டாட்டர் தான் இவங்க. இந்த நாவலில் வந்து யுஜின் அட்சியை வந்து அப்பப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் கேத்தலிக். இவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதர் ஜீஜா இனுகு அப்படின்னு நைஜீரியாவில் ஒரு டவுன் இருக்குது, அதில் தான் அவங்க அந்த நாவலுடைய செட்டிங்கு. இந்த நாவலுடைய பிகினிங் எப்படின்னா, ஒரு பாம் சண்டே, ஒரு செலிப்ரேஷன் டைம், ஒரு அந்த இதை தான் பிகினாக காட்டுறாங்க. அப்போது ஒரு ஒரு ப்ரேயருக்கு போகணும். அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு வந்து ஜார்ஜா வந்து ரெடி ஆகலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதில் வந்து அவங்க அப்பா எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அகாடமிக்லி சவுண்டாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த சர்வீஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மாதிரி. இவங்க வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் பண்ணுற மாதிரி வீட்டிலலாம் நடக்குது. இப்போது அப்படி நடக்கலை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சிவியராக பீட் பண்ணிடுவார் அவங்க அப்பா, சரி தானே. இதனாலே அவங்க வந்து சரியாக வளர்க்கப்படலைங்கிறதுனால நம்ம கம்பிலி அப்புறம் ஜார்ஜா வந்து நம்ம பப்பாவுடைய சிஸ்டர் ஹவுஸ், ஆண்ட் இஃபோமா அவங்களுடைய வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு, அவங்க கூட சேர்ந்து வசிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகுது. அங்கே அவங்க பார்க்கும்பொழுது லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா வீட்டில் இருக்கும்போது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோமே, இவங்களும் கேத்தலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, லிபரலாக இருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அவங்க மைண்டில் என்ன தோணுதோ அதை பேசுகிறாங்க, அவங்களுக்குன்னு உள்ள ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப ஓப்பனாக இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆண்டி இஃபியோமா வந்து அவங்க லைஃப், அவங்க வாழ்கிற வாழ்க்கை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ கம்பிலியுமே ஒரு யங் ப்ரீஸ்டான ஃபாதர் அமண்டி அப்படிங்கிற ஒருத்தங்க மேலே அவங்களுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. இதனால் அந்த செக்ஷுவாலிட்டியில் ஒரு அவேக்கனிங் வந்து கிடைக்கிது கம்பிலிக்கு. ஸோ இது ஒரு கான்செப்ட் நடக்குதுங்க. ஏன்னா கம்பிலிக்கும் நம்ம ஜார்ஜாவுக்கும் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூலிங்கில் லைஃப்பை லீட் பண்ணுறாரு, வீடு என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா ஆண்டி இஃபியோமாவுடைய அப்பார்ட்மெண்ட்க்கு வரும்பொழுது கம்ப்ளீட் ஆப்போசிட் மாதிரி. ஏன்னா கம்பிலியோடைய வீடை விட ஆண்டி இஃபியோமாவுடைய அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஷாபியாக இருந்தாலும் இது வந்து ஏன்னா அவங்களோட வீடு, கம்பிலியோட வீடு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ் லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. பட் இவங்களுடைய லைஃப் அப்படி கிடையாது, சின்ன வீடு தான். ஆனால் அதில் 3 குழந்தைங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி. இப்போது இருந்தாலும் இவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் இவங்க சொல்ல நினைக்கிறதெல்லாம் அவங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க கேட்க நினைக்கல இல்லையா. ஸோ கம்பிலிக்கு வந்து அந்த ஃபாதர் அமண்டி அப்படிங்கிற கைண்ட் யங் ப்ரீஸ்ட் மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் வருது. ஏன்னா அவர் வந்து ஆண்டி இஃபியோமாவோடைய ஃப்ரெண்டாக இருப்பார், அண்ட் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான். இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இதில் வந்து பப்பா நுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய ஃபாதர், அவங்க அப்பா தாத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவரும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த ரிலீஜனெலாம் ஃபாலோ பண்ணுறவர். ஏன்னா அவர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜன் சம்திங் டிஃப்ரெண்ட், அந்த கேத்தலிசிசம்லேருந்து டிஃபர் ஆகிற ஒரு விஷயம்.
ஏன்னா ஜார்ஜா கம்பிலி வந்து ஆண்டி இஃபியூமாவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பப்பா அவங்க தாத்தா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கங்கிறது தெரிய வருது. இதில் அமாக்கான்னு ஒரு கேரக்டருங்க. அமாக்கா வந்து ஆண்ட் இஃபிமியாவுடைய டாட்டர், ஒரு டீனேஜ் டாட்டர். அமாக்காவும் கம்பிலியும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் அவள் வந்து இவளுக்கு ஒரு பப்பா நுவுக்கு அவங்களுடைய பெயிண்டிங் ஒன்று அவள் கொடுப்பா. அது இந்த நாவலில் வரும். ஒரு பாயிண்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற பப்பா நுவுக்கு வந்து இறந்து போகிறாங்க. இந்த விஷயம் வந்து தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு கம்பிலியை வந்து அகெயின் ரொம்ப அடி வெளுத்துடுறாரு. சரி தானே, ஏன் நீ இதை பற்றி பப்பா நுவுக்குடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மொமெண்ட்டை பற்றி நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொதிக்க கொதிக்க வெண்ணி வச்சு அவர் காலில் ஊற்றி விட்டுறாங்க, அந்த பொண்ணுடைய காலில். இது வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ பாவம் பண்ணதுக்கு இந்த மாதிரியான தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவளுடைய கசினான அமாக்கா வந்து கம்பிலிக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி கொடுக்குறா. பப்பா நுவுக்கு உடைய பெயிண்டிங்கை வந்து அவள் கொடுக்குறா. அவள் வரைஞ்சது தான். இப்போ வந்து அவங்களோட அப்பா கம்பிலியும் ஜாஜாவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதில் இன்னொரு கேரக்டர் ஆட் கோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து யாருன்னா பப்பாவுடைய நியூஸ் பேப்பரில் தி ஸ்டாண்டர்டுடைய எடிட்டர். இவர் வந்து நைஜீரியாவுடைய நியூ கவர்மெண்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டை கிரிட்டிசைஸ் பண்ண ஆர்டிக்கல் எழுதுனதுனால அவர் வந்து கொல்லப்பட்டிருப்பார். சரிதானே. ஒரு பாம்பிங் அட்டாக்கில் ஆட் கோக்கர் வந்து கொல்லப்படுறாரு. இதனால் நம்ம கம்பிலியுடைய அப்பா வந்து தன்னுடைய நியூஸ் பேப்பரில் வேலை பார்த்த எடிட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. அவங்க குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுறாரு. பப்பாவுக்கு வந்து அவங்களுடைய அப்பாவுடைய அந்த ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, இவர் கேத்தலிசம் மாறலை அப்படிங்கிறனால அவர் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் கம்பிலிக்கு ஒரு பயம் உண்டு. என்னென்னா தாத்தாவுடைய பெயிண்டிங் நம்ம கையில் இருக்கே, அதை நம்ம டேடி பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. அதை வந்து ஒரு நாள் வந்து ஜார்ஜா கிட்டேயும் காட்டுறான். இந்த பாரு தாத்தாவுடைய பெயிண்டிங் எனக்கு வந்து எங்கள் கசின் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்படி 2 பேரும் அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எதிர்பாராதவனா அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னும் வந்த உடனே ரொம்ப கோவப்பட்டு கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்டிங்கை பிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாரு. அடி ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு அடி செமையாக உழுது. ஒரு அன்கான்ஷியஸ் லெவலில் போகிற மாதிரி அடி கிடைக்கிது கம்பிலிக்கு. ஸோ அவள் அடிப்பட்டதுலேருந்து முழிச்சு பார்க்குறா. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி உணர்றா. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா. அவ்வளோ பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டை வந்து கம்பிலி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவளை சுற்றி பப்பா, மம்மா, அப்புறம் ஆண்டி ஃபியூமா, அப்புறம் அந்த ஃபாதர் அமாடி, இவங்கெல்லாம் நம்ம கம்பிலியை பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்க. ஸோ அப்பா வந்து ஒரு டிசைட் பண்ணுறாரு. சரி, கம்பிலி வந்து அகெயின் ஆண்டியோட வீட்டில் இருக்கட்டும், சரி தானே, அங்கே இருந்தால் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, அனுப்புகிறாங்க. இதில் ஆண்ட் இஃபிமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு அவுட் ஸ்போக்கன், ரொம்ப பாலிட்டிக்ஸ் நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த உறக்க குரல் கொடுக்குறவங்க. ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி அந்த நைஜீரியாவில் வந்து பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் போகாதனால இவங்க பொலிட்டிக்கலாக இவங்க வார்த்தைகள்லாம் பேச நினைக்கிற கிளர்ச்சி ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ஆண்ட் இஃபியமையோட அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு அவங்க வந்து அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷரைஸ்லாம் பண்ணுற ஒரு மூமெண்ட்டும் இந்த நாவலில் நடந்திருக்கும். இப்போ அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது நம்ம கம்பிலியோடைய அப்பா திரும்ப அம்மாவை அடிச்சிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு காயத்தை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து நரேஷன் வந்து ப்ரெசென்ட் அந்த பாம் சண்டே அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ தான் இந்த நாவல் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த பிளேஸ்க்கு இப்போ வருது. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே பாம் சண்டே அந்த செலிப்ரேஷன். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஜார்ஜா வந்து அந்த மாஸ் அட்டன் பண்ணுறத மறுக்க நினைக்கிறான். இப்போ அகெயின் பப்பா வந்து எல்லாத்தையும் அடி வெளுக்க மாதிரி நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் கேத்தலிசிசம் அப்படின்னு நினைக்கிறவர். இப்போ அந்த பாம் சண்டே முடிஞ்ச உடனே நம்ம கம்பிலியோடைய வீட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பப்பா வந்து உடம்புக்கு முடியாமல் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண அவங்களுக்கு எதிராக பேச முடியாது, அடி வெளுத்துருவார் அப்படின்னு நினச்ச ஒரு மொமெண்ட் இப்போ கம்ப்ளீட் ஆப்போசிட் மாதிரி யாருமே பயப்படாத ஒரு மொமெண்ட்டு. நம்ம இஃபோமாவும் அந்த யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்க அந்த வேலை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதும் அவங்க ஃபேமிலிக்கு வந்து திரும்ப ஃபேமிலியோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆண்டி இஃபோமா அவங்க மூவ் ஆகிறாங்க. இப்போ ஜார்ஜா அண்ட் கம்பிலி வந்து நுசுக்கா வந்தாச்சு. அண்ட் அவங்க கசின்ஸ் எல்லாம் மீட் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் போக போகிறாங்கங்கிறது தெரிய வந்துடுச்சு. இப்போ கம்பிலி வந்து
அந்த வெர்ஜின் மேரி முன்னாடி அவங்க அந்த பில்கிரிமேஜ் போக ரெடியாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் எல்லா விஷயமும் அவங்க கண் முன்னாடி வந்து போகிற மாதிரி தெரிய வருதுங்க. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபாதர் அமேடி வந்து ஒரு நியூ லொக்கேஷனுக்கு தன்னுடைய மிஷனரி ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஃபாதர் அமேடி அப்புறம் கம்பிலி அவங்களுடைய எமோஷ்னல் டிபார்ச்சர் நடக்குது. ரொம்ப எமோஷ்னலாக 2 பேர் பிரிகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருந்தது இல்லையா கம்பிலிக்கு. அதுக்கப்புறம் இப்போது பப்பா இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. எதிர்பாராத விதமாக அவர் இறந்தாச்சு. ஆனால் அவருடைய அந்த போஸ்ட்மார்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் வந்து பாய்சன் வச்சு தான் கொல்லப்பட்டிருக்காரு. அவராக சாகலை, யாரோ கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போது மம்மா வந்து கம்பளிக்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி, அண்ட் நான் தான் பாய்சன் பண்ணிட்டேன். கம்பளிக்கிட்டையும் ஜாஜாக்கிட்டையும் சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஜாஜா என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் தான் கொண்டுட்டேன் அப்பாவை அப்படின்னு சொல்லும்போது அவன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். இதுக்கப்புறம் நாவல் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இந்த படத்தில் காட்டுற மாதிரி தாங்க 3 years லேட்டர் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போது அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது மம்மா அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஜாஜா வந்து அந்த க்ரைம் பண்ணதுக்காக, அதான் மொத்தம் அவன் பண்ணலை, பண்ணாத ஒரு க்ரைம் அவன் தான் அப்படின்னு சொல்லி சொசைட்டியால் அக்செப்ட் பண்ணதுனால அவன் வந்து சிறையில் போட்டுடுறாங்க. கம்பிலி அண்ட் மம்மா வந்து அடிக்கடி ஜாஜாவை வந்து ப்ரிசனில் போய் மீட் பண்ணுறாங்க. இப்போ அவர் ரிலீஸ் ஆகி வர்ற ஒரு மொமெண்ட்டு சரிதானா. இப்போ அகெயின் சில பிரைப்லாம் கொடுத்து கொஞ்சம் அந்த ஏன்னா அந்த நைஜீரியாவில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷன் அப்படிங்கிறத காட்ட நினைக்கிறதுக்காக இந்த சிச்சுவேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம சிம்மமண்டா அடிஷி அதுக்கப்புறம் அந்த பிரைப்லாம் பண்ணி தான் அவங்க வெளியே வர்றான். யார் நம்ம ஜாஜா வெளியே வர்றான். இப்போ அந்த ஃபேமிலி நிறைய சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அப்பா இல்லை, அந்த வைலன்ஸ், அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்பாவால் டார்ச்சர் பண்ணப்படலை அப்படிங்கிறத உணரும் பொழுது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹோப் அவளுக்கு இருக்குது. சரிதானா. கம்பிலி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு 3 yearsக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ ஜாஜா அவளுடைய பிரதர் ப்ரெசன்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மாவுடைய கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இந்த நாவலை முடிக்கிற மாதிரி நம்ம சிம்மமண்டா நிகோஷி அடிஷி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதான் பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற நாவலோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.